Hi students, welcome to my YouTube channel. Last video நம்ம pollination என்னன்னு பார்த்தோம். Pollination is nothing but அந்த pollen grains stigmaக்கு போய் சேர்றது தான் pollination. So come, let's see this in detail. So pollination, here the pollen grains from male flowers to the female flowers is called artificial pollination. ஒன்றில் நம்ம வந்து லாஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணோம், அந்த பம்கினோட ஃப்ளார்ஸை வந்து நம்ம தான் வந்து அந்த மேல் ஃப்ளார் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபீமேல் ஃப்ளாரில் அது வந்து அந்த போலன் கிரெயின்ஸை போட்டோம் இல்லையா. ஸோ அது வந்து ஆர்டிஃபிஷியலாக நடக்குது. நம்ம எடுத்துகிட்டு போய் ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துகிட்டு போய் போடுறதுனால இட் கம்ஸ் அண்டர் ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன். ஸோ இது என்ன இதுனா நேச்சுரலாக கூட நடக்கும். ஸோ என்ன பண்ணோன்னா அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து நேச்சுரலாக சம் நேச்சுரல் ஃபினாமினா அது வந்து அந்த ஸ்டிக்மாவுக்கு போய் சேர்றது வந்து நேச்சுரல் பாலினேஷன். And in some plants like grass, pollen grains are light. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கிராஸ் புல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு காற்று அடிச்சதுனாலே என்னாகும், அதோட பூலேருந்து அந்த போலன் கிரெயின்ஸ்லாம் இட் வில் கோ டு தி ஸ்டிக்மா. ஸோ நெக்ஸ்ட் இன்செக்ட் பேர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ அதர் வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு ஃப்ளாரில் போய் உட்காரும்போது அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து என்ன ஆகுனா அவங்களோட டெயில் பார்ட் உடம்புல வந்து அது ஒட்டிக்கும். ஸோ அதை ஒட்டிட்டு அது இன்னொரு இடத்துல ஒரு பூவில் போய் உட்காரும்போது அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து அங்கே போகும். ஸோ அது மூலியமாக நடக்கிறது வந்து கிராஸ் பாலினேஷன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன் இருக்குது. ஸோ பார்க்கலாம். when you shake stamen, pollen grains fall out. Thus, when a wind shake the flower or when a butterfly agitate the flower, pollen grains could fall into the stigma of same flower. ஸோ என்ன சொல்கிறாங்க, அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து கீழே விழுறதுக்கு அதுக்கு ஒரு ஷேக் தேவை இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம யாராவது ஆட்டணும். ஒன்று வந்து அது விண்டாக இருக்கலாம், இல்லை நம்ம இருக்கலாம், இல்லை பேர்ட்ஸு பட்டர்ஃப்ளைஸ் என்ன வேணால் இருக்கலாம். ஸோ அது வந்து அந்த பூவை போயிட்டு நம்ம வந்து அதை ஷேக் பண்ணுறப்போ அதோட போலன் கிரெயின்ஸ் வந்து அந்த அந்த பூவோட ஸ்டிக்மாலே விழுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில பூ வந்து இந்த மேல் ஃப்ளார் மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட் வந்து சேம் ஃப்ளார்லேயே இருக்கணும். ஸோ இந்த டைப் ஆஃப் இருக்கும்போது அதோட போலன் கிரெயின்ஸ் அதோட ஸ்டிக்மாலே விழுறதுனால இட் ஹெல்ப்ஸ் டு என்னது டெவலப். ஸோ இதுதான் வந்து என்னது செல்ஃப் பாலினேஷன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பீன்ஸ், டொமேட்டோ ஆர் காமன்லி செல்ஃப் பாலினேட்டட். ஸோ இந்த மாதிரி செல்ஃப் பாலினேஷனுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, விச் இஸ் பீன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ். ஸோ இங்கே டொமேட்டோ எழுதோன்னா they need help of insect to create vibration within the flowers that will effectively loosen the pollen. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எக்ஸாம்பிளாக ஒரு டொமேட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த டொமேட்டோ வந்து அது ஃப்ளாராக இருக்கும்போது அங்கே ஏதாவது இன்செக்ட் வந்து அதை அஜிடேட் பண்ணுறப்போ அதை வந்து ஷேக் பண்ணுறப்போ அதோட போலன் கிரெயின்ஸ் வந்து உதிர்ந்து அதுக்குள்ளே விழுறதுனால தான் இட் டெவலப்ஸ் இன்டு டொமேட்டோ. நெக்ஸ்ட் ஒன்று பேடி சொல்கிறாங்க. பேடி இஸ் த மோஸ்ட் செல்ஃப் பாலினேட்டிங். செல்ஃப் பாலினேட்டிங்னா என்னென்னு தெரியும்ல உங்களுக்கு. என்னென்னா அந்த பூவோட அந்த போலன் கிரெயின்ஸே அந்த பூக்குள்ளேயே விழுந்து அது ஒரு வெஜிடபிளாகவோ ஒரு ஃப்ரூட்டாகவோ மாறுறது தான் வந்து செல்ஃப் பாலினேஷன். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா பேடி சொல்கிறாங்க. பேடியோடது வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கும். அதனால விண்ட் அதாவது காற்று அடிக்கும்போதே அதோட போலன் கிரெயின்ஸ் வந்து விழுந்து அது வந்து இட் ஸ்டார்ட்ஸ் டு டெவலப். ஸோ த ஏஜென்ட்ஸ் தட் ஆர் ஹெல்பிங் இன் பாலினேஷன் ஆர் கால்டு பாலினேட்டர்ஸ். ஸோ இங்கே வந்து யார் வந்து அந்த பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ தே ஆர் கால்ட் பாலினேட்டர்ஸ். ஸோ இன்செக்டாக இருக்கலாம், அது வந்து விண்டாக இருக்கலாம், இல்லை ஹியூமன்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யார் வந்து பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க தான் பாலினேட்டர்ஸ். Next one is the difference between self pollination and cross pollination. ஸோ ஒரு பாயிண்ட்டை பார்க்கலாம். pollen grains or self pollinationல pollen grains are transferred from anther to stigma of the same flower or to another flower of the same plant. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து அந்த மேல் பார்ட் ஃபீமேல் அந்த மேல் பார்ட் வந்து அந்த ஃபீமேல் பார்ட் போகிறது அது எய்தர் ஒரே பூவாக இருக்கலாம், இல்லை அந்த ஒரே செடியில் இருக்கிற பூவாக இருக்கலாம். ஸோ வந்து செல்ஃப் பாலினேஷன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பூவே வந்து அதில் விழலாம், இல்லைனா அந்த செடியில் இருக்கிற ஒரு பூவில் விழுறது தான் வந்து செல்ஃப் பாலினேஷன். அண்ட் கிராஸ் பாலினேஷன் இஸ் நத்திங் பட் வேறு ஒரு பூவோடது வேறு ஒரு பூவோட ஆன்சர் வந்து வேறு ஒரு பூவோட ஒரு டிஃப்ரெண்ட் செடியில் இருக்கிற பூவில் விழுந்தால் அது பேர் வந்து கிராஸ் பாலினேஷன்.
அண்ட் செல்ஃப் பாலினேஷனோட செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா plants do not need to produce pollen grains in large quantity for self pollination. ஸோ செல்ஃப் பாலினேஷன் இருக்கும்போது அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து நிறைய குவான்டிட்டியில் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதே பிளான்ட்டில் இருக்கனால அதை ட்ராவல் பண்ணுறப்போ அது வந்து மிஸ் ஆகிற சான்ஸ் இல்லை. ஸோ அதே பூலெல்லாம் விழப்போகுது. அது வந்து மினிமம் குவான்டிட்டியாக இருந்தால் கூட இட் ஸ்டார்ட்ஸ் டு டெவலப். பட் இன் கிராஸ் பாலினேஷன் இட் ஹேஸ் டு ப்ரொடியூஸ் இன் லார்ஜ் குவான்டிட்டி. அதாவது போலன் கிரெயின்ஸ் வந்து லார்ஜ் குவான்டிட்டியில் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான நெசசிட்டி இருக்குது. பிகாஸ் டு இன்க்ரீஸ் த சான்ஸ் ஆஃப் பாலினேஷன். ஸோ என்னென்னா இங்கே கிராஸ் பாலினேஷன் உங்களுக்கு தெரியும், ஒரு செடியில் இருக்க பூ வந்து இன்னொரு செடியில் இருக்க பூவில் இருக்கிற ஸ்டிக்மாக்கு போய் சேரணும். ஸோ அப்போ வந்து நடுவில் போகும்போது மிஸ் ஆகிற சான்ஸ்லாம் இருக்குது. ஸோ இட் ஹேஸ் டு ப்ரொடியூஸ் அ லார்ஜ் குவான்டிட்டி. அண்ட் செல்ஃப் பாலினேஷனோட தேர்ட் பாயிண்ட், it does not produce changes in the characteristics of new plant. ஸோ ஒரே செடியிலேருந்து தானே எல்லாமே உருவாகுது, ஒரே செடியில் தான் அதோட போலன் கிரெயின்ஸ் விழுது, அதுலேருந்து உருவாகிறது அதே செடி மாதிரியே தான் இருக்கும், அதுலேருந்து எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. பட் கிராஸ் பாலினேஷனில் it does introduce variation in characteristics of new plant. புரிஞ்சுதா? என்னென்னா வந்து ஒரு செடியோட வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து இன்னொரு செடியோட ஸ்டிக்மாவில் தான் போய் விழுது. ஸோ அதனால் இந்த ரெண்டு செடியோட கேரக்டரிஸ்டிக்குமே இருக்கிற மாதிரி ஒரு புதுவிதமான செடி வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், in many plants pollen have to come from some other flower. This is obvious in case of plants which have distinct male and female flower like pumpkin. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பூவில் இருக்கிறது இன்னொரு பூவுக்கு வந்து நம்ம வந்து அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து போகிற சூழ்நிலை வரும் அப்படின்றாங்க. பிகாஸ் நம்ம பம்ப்கின்லேயே பார்த்துருக்கோம், ஒன்று வந்து மேலாக இருக்கும், இன்னொன்று வந்து ஃபீமேலாக இருக்கும். ஸோ தட் இஸ் யூனிசெக்ஸ். அதாவது மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஒரே பூவில் இருக்காது. மேல் ஃப்ளார் தனியாக இருக்கும், ஃபீமேல் ஃப்ளார் தனியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி இடத்துல வந்து இட் ஹேஸ் டு மூவ் டு தி அதர் ஃப்ளார். இன் சம் ஃப்ளார்ஸ் த கைனோசியம் மெச்சூர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் தி before the androsium shed pollen. ஸோ என்னென்னா ஃபீமேல் ஆர்கன், அதாவது மேல் ஆர்கன் வந்து டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபீமேல் ஆர்கன் வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து அது ஸ்டார்ட் ஆகிடும், டெவலப் ஆகிடும், மெச்சூர் ஆகிடும் அப்படின்றாங்க. Plants such as apple, plum, strawberry, pumpkin use insects for cross pollination. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த ஆப்பிள், ப்ளம் கைண்ட் ஆஃப் செடிக்கெலாம் வந்து இட் யூசஸ் இன்செக்ட். பிகாஸ் அதோட பூவில் வந்து இந்த இன்செக்ட் போய் உட்காரும், அந்த இன்செக்டில் தான் இந்த போலன் கிரெயின்ஸை வந்து அட்டாச் ஆகிக்கும், அதாவது அதோட ஒட்டிக்கும். அது இன்னொரு பூக்கு போகும்போது இட் ஸ்டார்ட்ஸ் டு பாலினேட். அதனால வந்து இட் நீட்ஸ் அ ஹெல்ப் ஆஃப் சம் இன்செக்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் fertilization. Fertilization is the next step of pollination. அதாவது அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து அந்த ஸ்டிக்மாவில் போய் சேர்ந்துருச்சு இல்லையா, போனதுக்கு அப்புறமா அது எப்படி வந்து டெவலப் ஆகுது அப்படின்ற ஸ்டேஜ் தான் வந்து ஃபர்டிலைசேஷன். ஸோ த்ரூ பாலினேஷன் போலன் கிரெயின்ஸ் ரீச் ஸ்டிக்மா. ஓகேவா? ஸோ அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஸ்டிக்மாவை எப்படி ரீச் பண்ணுறது தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம், அதுதான் பாலினேஷன். அந்த பாலினேஷன் நடந்ததுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்றத இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, அது என்ன ஆகுனா ஃபீமேல் reproductive சிஸ்டம்குள்ளே போன உடனே இட் ஸ்டார்ட்ஸ் டு டெவலப் தி ஜைகாட். ஸோ அதான் வந்து என்னென்னா, அது வந்து ஒரு குட்டி டெவலப்மெண்ட் மாதிரி, அதுக்கப்புறம் இருக்கிற டெவலப்மெண்ட். ஸோ during the germination a tube develops from the pollen grains that carries male gamete that ultimately reaches female gamete inside the ovary. ஸோ என்ன பண்ணோன்னா, இந்த போலன் கிரெயின்ஸ் உள்ளே போனதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு டியூப்லைக் ஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகி அது என்ன பண்ணோன்னா மேல் கேமெட்ஸ், அதாவது மேல் ரீப்ரொடக்டிவ் டேர்மாக இருக்கலாம். ஸோ அது வந்து மேல் கேமெட்ஸ் ஃபீமேல் கேமெட்ஸ்க்கு போய் சேர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எங்கே இருக்குன்னா these process goes in the ovary. Then male gamete fuses with the female gamete to form zygote. ஸோ மேல் கேமெட் வந்து ஃபீமேல் கேமெட்டுக்கு ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆனதுக்கப்புறமா தே ஃபியூஸ் டுகெதர்னா ரெண்டும் ஒன்று சேர்ந்து இட் ஃபார்ம்ஸ் zygote. ஸோ இது இங்கே தான் வந்து அதோட ப்ராசஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிக்டோரியல் ரெப்ரசன்ட் ஃபஸ்ட்டு ஆந்தர் இஸ் நத்திங் பட் இட் ஹேஸ் போலன் கிரெயின்ஸ். போலன் கிரெயின்ஸ் வந்து இங்கே ஸ்டிக்மாவில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுது, ஸ்டிக்மாவில் கொடுக்குது. அந்த ஸ்டிக்மாவில் வந்து கீழே போடுறது ஒரு டியூப் டைப் ஸ்ட்ரக்சரில். அது என்ன ஆகுது, அந்த மேல் கேமெட்ஸ் வந்து இட் ரீச்சஸ் தி ஃபீமேல் கேமெட்ஸ். ஸோ அந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சரில் ஒரு ஆரஞ்சு கலரில் அது போய் இட் ஸ்டார்ட்ஸ் டு ரீச் தி
ஃபீமேல் கேமெட். ஸோ ஃபீமேல் கேமெட்டில் ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் the fertilized egg become the embryo of seed. ஸோ அங்கே ஏற்கனவே வந்து என்ன ஆகும், the process starts and அந்த embryo வந்து டெவலப் ஆகி it develops into seed. ஓகேவா? ஸோ this process known as fertilization. அதாவது அந்த போலன் கிரெயின்ஸ் அங்கே போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா அது இன்னும் டெவலப் ஆகுது இல்லையா, அந்த டெவலப்மெண்ட் பேருக்கு தான் ஃபர்டிலைசேஷன். ஸோ இங்கே வந்து இந்த ஃபீமேல் கேமெட் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. the female gamete is inside the ovary. ஸோ ஓவரியில் கூட ஓவரி உள்ளே தான் வந்து அந்த ஃபீமேல் கேமெட் இருக்கும். ஓவியூல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தீஸ் ஓவியூல்ஸ். ஃபீமேல் கேமெட் இஸ் ப்ரெசன்ட். நெக்ஸ்ட்டு அது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கிளியராக பார்க்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கட் த ஃப்ளார் இன் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் பொசிஷன். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ வந்து அந்த ஃப்ளாரை வந்து ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் இங்கே கட் பண்ணியிருக்காங்க. அந்த கட் பண்ணதில் வந்து யூ கேன் see clearly. ஸோ இங்கே ஓவரி ஓவியூல்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. கட் அ ஓவரி ஆஃப் அ ஃப்ளவர் both vertically and horizontally. ஸோ கம்பேர் த ஓவரி அண்ட் ஓவியூல் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எடுத்து நம்ம அதை வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கலெக்ட் சம் ஃப்ரூட்ஸ், டொமேட்டோ, பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர். ஸோ இதிலெல்லாம் பார்க்கும்போது என்ன நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்றத அவங்க வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து என்னென்னா கம்பேர் மேங்கோ, கஸ்டர்ட் அண்ட் பீஸ். ஆல் தீஸ் ஆர் சிங்கிள் ஃப்ரூட் பட் கஸ்டர்ட் ஆப்பிள் ஹேஸ் மெனி ஸ்மால் பார்ட்ஸ் இன் இட். ஸோ நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா, இங்கே வந்து ஆப்பிள், மேங்கோ, கஸ்டர்ட் ஆப்பிள், பீ இதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேங்கோ நம்ம தெரியும், கஸ்டர்ட் ஆப்பிள் இஸ் நத்திங் பட் சீத்தாப்பழம், பீஸ் இஸ் நத்திங் பட் பட்டாணி. இதை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே வந்து சிங்கிள் ஃப்ரூட் பட் கஸ்டர்டு உள்ள, அதாவது அந்த கஸ்டர்ட் ஆப்பிள் இல்லையா சீத்தாப்பழம், அதுக்குள்ளே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ மேங்கோ ஹேஸ் அ சிங்கிள் சீட் அண்ட் பீ ஹேஸ் மெனி சீட்ஸ். ஸோ மேங்கோவுக்கு வந்து உள்ளே ஒரே ஒரு சீடு இருக்கும். பட்டாணி பார்த்திங்கன்னா அந்த பட்டாணியோட அந்த ஸ்ட்ரிப்குள்ளே வந்து நிறைய வந்து பட்டாணி இருக்கும் உள்ளே, அதை தான் சொல்கிறாங்க. அண்ட் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க. A green part above fruit of brinjal and lady's finger are sepals of flowers. நீங்கள் வந்து பிரிஞ்சாலும் லேடிஸ் ஃபிங்கர் தட் இஸ் கத்திரிக்காவும் வெண்டைக்காவும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு மேலே வந்து அது க்ரீன் கலரில் கோடை மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது என்னென்னா தட் இஸ் நத்திங் பட் சேப்பல்ஸ். அதாவது அந்த பிரிஞ்சாலோ இல்லை லேடிஸ் ஃபிங்கரோ அது அதை வந்து அந்த வெஜிடபிளாக டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பூவாக இருக்கும்போது அந்த பூவுமே பூக்காதப்போ ஒரு பட்டாக இருக்கும் இல்லையா. நம்ம படிச்சிருக்கோம் சேப்பல்ஸ்னால் பட்டாக இருக்கும்போது அது மேலே ஒரு க்ரீன் பார்ட், அது பெட்டல் மாதிரியே க்ரீன் பார்ட் வந்து மூடி இருக்கும் இல்லையா, அதுதான் சேப்பல்ஸ்ன்றாங்க. பட் இந்த பிரிஞ்சாலோ லேடிஸ் ஃபிங்கரும் ஃப்ரூட்டாக அதாவது மாறினதுக்கு அப்புறமும் அந்த சேப்பல்ஸ் வந்து விழாமல் இருக்கும். ஸோ சம் ஃப்ரூட்ஸில் வந்து இது விழாது, அது அப்படியே தான் அது கூடயே தான் இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் கஸ்டர்ட்லேருந்து நம்ம என்ன அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி ஃப்ரூட்ஸ் அஜிடேட்டட் அக்ரிகேட்டட் டுகெதர். அப்படின்னா என்னென்னா அது உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட் வந்து உள்ளேயே அது ஒன்றா சேர்ந்துருக்கு. கஸ்டர்ட் இஸ் நத்திங் பட் எல்லாமே ஒன்று கூடி இருக்கிறதுக்கு பேர் தான் கஸ்டர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒன்று கூடி இருக்குது. ஈச் ஃப்ரூட் பார்ட் இஸ் தின் membranous with some granules like which is edible. ஸோ எல்லாமே வந்து சின்ன சின்ன ஃப்ரூட்டாக இருக்கும். நீங்கள் சீத்தாப்பழத்தை உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு அந்த ஒயிட் கலர் பல்ப் மாதிரி இருக்கும். அந்த பல்ப் ஒவ்வொரு பல்ப்புலேயும் ஒவ்வொரு சீடு இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த ஸ்மால் கிரானியூல்ஸ்ன்றாங்க அந்த பல்ப்பு தான். ஸோ அது வந்து நம்ம சாப்பிடக்கூடியதாக இருக்குது. இட் இஸ் எடிபிள்னால் சாப்பிடக்கூடியது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேங்கோ. மேங்கோவில் வந்து அவுட்டர் ஸ்கின் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் உள்ளே வந்து பல்ப் இருக்கும். பல்ப் இஸ் நத்திங் பட் அந்த ஃப்ளஷ் பார்ட், அது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக நம்ம சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அண்ட் உள்ளே வந்து ஒரே ஒரு சீடு இருக்கும். அதை வந்து மேங்கோலேருந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பீ வந்து பட்டாணி. அந்த பட்டாணி வந்து ரொம்ப ஃப்ளஷியாக இருக்காது, பட் அந்த மேலே இருக்கிற கவருக்குள்ளேருந்து அந்த கவர் அவுட்டர் கவரில் உள்ளே பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் மெனி சீட்ஸ். அதை தான் வந்து நம்ம பட்டாணி, அந்த பட்டாணியை தான் சீடுறாங்க. ஸோ நிறைய பட்டாணி வந்து லைனாக அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த 4 வகையான ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ்லேருந்து நம்ம பார்க்குறோம். And in all above fruits ovary a lowermost swollen part of the pistils develop into a fleshy fruit. ஸோ இதில் வந்து இந்த பிஸ்டல் இந்த லோவர் பார்ட் ஆஃப் தி ஃப்ளவர் இருக்கு இல்லையா பிஸ்டல், அதுதான் வந்து என்ன ஆகும்னா வெஜிடபிள் ஆர் ஃப்ரூட்டாக வந்து டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகும். அண்ட் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்ச் என்னெல்லாம் நடக்குது? போஸ்ட் ஃபர்டிலைசேஷன்னா என்னது? அதாவது அந்த எக்கை மாதிரி அந்த ஃபர்டிலைஸ் ஆனதுக்கப்புறமா என்ன நடக்குது?
கார்ப்ஸ் சம்டைம்ஸ் persist with fruit. அது ஒன்றும் இல்லை, நத்திங் பட் சேப்பல்ஸ், அதாவது அந்த அவுட்டர் இது இருக்கு இல்லையா, அது வந்து ஃப்ரூட் ஆனதுக்கப்புறமே அதில் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும் அப்படின்றாங்க. பெட்டல்ஸ் ஃபால் ஆஃப். ஸோ நம்ம வந்து பூவிலேருந்து ஒரு பழம் இல்லை பூவிலேருந்து ஒரு வெஜிடபிள் வரப்போ என்ன ஆகும்னா அதில் நார்மலாக அந்த பெட்டல்ஸ்லாம் வந்து உதிர ஆரம்பிச்சிடும். அதான் சொன்னாங்க. ஆண்ட்ரோசியம் ஃபால்ஸ் ஆஃப். பிஸ்டல் ரிமைன்ஸ் அண்ட் டெவலப் இன்டு a ஃப்ரூட். ஸோ பிஸ்டல் தான் வந்து என்ன ஆகும், அது அப்படியே இருந்து அது ஃப்ரூட்டாக வந்து கான்வெர்ட் ஆகும். பிஸ்டல் இஸ் நத்திங் பட் அந்த லோவர் பார்ட் ஆஃப் தி ஃப்ளவர். ஸ்டைல் அண்ட் சிக்மா ஃபால் ஆஃப். ஸோ பூவில் இருக்க என்னென்ன பார்ட் இருக்கோ அது எல்லாமே ஸ்டார்ட்ஸ் டு ஃபால். ஓவரி enlarges to store food materials and develop into a fruit. ஸோ ஓவரி அந்த பிளான் அந்த ஃப்ளவரோட அந்த பாட்டம் பார்ட்டில் தான் ஓவரி இருக்கு இல்லையா, அந்த ஓவரி இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் ஃபுட். சரியா, அந்த ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஓவியூல்ஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த ஓவரி டெவலப்ஸ் இன்டு சீட். ஸோ ஓவரிக்குள்ளே இருக்க ஓவியூல்ஸ் வந்து இட் டெவலப்ஸ் இன்டு சீட். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் டு asexual reproduction. ஸோ என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து பாலினேஷன் நடந்தால் அது பேர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். பாலினேஷன் இல்லாமல் ஒரு செடி வந்து இன்னொரு செடியை வந்து உருவாக்குச்சுன்னா அது பேர் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ சீடு இல்லாமல் உருவாகிறதுக்கு பேர் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அண்டு எப்படிலாம் வந்து இந்த மாதிரி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படின்னாங்க, வெஜிடேட்டிவ் propagation. ஸோ ஃபஸ்ட்டு டைப் இஸ் வெஜிடேட்டிவ் ப்ராப்பகேஷன். இது எப்படி வந்து உருவாகுது அப்படின்னா, பொட்டேட்டோவை வந்து எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ வந்து நிறைய அங்கங்கே வந்து ஒரு பிளாக் கலர் டாட்ஸ் இல்லை ஒரு மைன்யூட் டாட்ஸ் மாதிரி இருக்கும், அதுதான் வந்து ஐ சொல்கிறாங்க. ஸோ அந்த ஐ அண்ட் சுகர் கேன், யாம் இஸ் நத்திங் பட் கருணக்கிழங்கு, சுகர் கேன் இஸ் நத்திங் பட் கரும்பு, ஆர் ஆல்சோ க்ரோன் லைக் திஸ். ஸோ அதுவும் என்ன ஆகும்னா அதுலேயும் சின்ன சின்ன கண்ணு மாதிரி இருக்கும், அந்த கண்ணு ஐ அதிலிருந்து தான் வந்து ஒரு புது செடி வந்து உருவாகும் அப்படின்றாங்க. வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட் சச் அஸ் ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் கேன் ஹெல்ப் டு ப்ராப்பகேட் த பிளான்ட். ஸோ வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ்னால் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுது, ரூட், ஸ்டெம், லீவ்ஸ், இதெல்லாமே சேர்ந்தது தான் வந்து என்னது வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ். அதிலிருந்து ஒரு புது செடி உருவாகுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பட்டிங். when we go to bakery we see so many types of cakes and breads. ஸோ இந்த மாதிரி ப்ரெட்டும் கேக்கும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த சாஃப்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஈஸ்ட் இஸ் நத்திங் பட் மைக்ரோ ஆர்கனிசம். அது எதுக்குன்னா வந்து அந்த ப்ரெட்டுக்கு வந்து நல்ல ஏரை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகுது. ஓகேவா. ஸோ இட் ப்ரொடியூசஸ் அ ஸ்மால் protuberance which gradually grows and detach from parent cell. ஸோ இங்கே வந்து கீழே வந்து அதோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு பேரண்ட் செல் வந்து இருக்குது, அந்த பேரண்ட் செல்லில் இருக்கிறது வந்து தனியாக இன்னொரு குட்டி பட்டாக வந்து ஒரு பிரிஞ்சு வந்து திருப்பி அது டெவலப் ஆகிறது வந்து இட்ஸ் கால் பட்டிங். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஈஸ்டில் நடக்குது. ஸோ அது எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா, அது ஒன்றா இருக்கிறது அது வந்து டெவலப் ஆகி அது வந்து அதுலேருந்து அந்த பேரண்ட்ஸ்லேருந்து இன்னொரு குட்டி வந்து தனியாக பிரிஞ்சு வந்து அது டெவலப் ஆகி அது டிட்டாச் ஆகிறது தான் வந்து இட்ஸ் கால் பட்டிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் நத்திங் பட் நம்ம வந்து லேக் பாண்ட்லலாம் வந்து ஆல்கே பாசி பார்த்துருப்போம். ஸோ பாசி ஒரு டைப் ஆஃப் இதுதான் வந்து என்னதுன்னா ஸ்பைரோகைரா. ஸோ திஸ் டைப் ஆஃப் ஆல்கே என்ன ஆகும்னா அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த டயக்ராமில். ஸோ இது வந்து ஒரு ஃபிலமெண்ட் மாதிரி வந்து பிரியும். அந்த ஃபிலமெண்ட்டை வந்து திருப்பியும் வந்து அதை வந்து பெருசாகி அது வந்து இன்னும் ஒரு தனியான ஒரு இதாக வந்து டெவலப் ஆகிறது தான் வந்து ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க பார்க்குறோம். when it matures, that is the algae matures, the filament divides into pieces. ஸோ அதோட ஃபிலமெண்ட் வந்து தனித்தனி பீசஸாக வந்து பிரிஞ்சு, அதாவது பீசஸாக பிரிஞ்சு அது வந்து டெவலப் ஆகி ஒரு தனித்தனியாக டெவலப் ஆகிறது தான் வந்து ஃப்ராக்மெண்டேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்போர் ஃபார்மேஷன். ஸ்போர் ஃபார்மேஷன் இஸ் நத்திங் பட் என்ன ஆகும்னா, இப்போ ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன்னா என்ன அர்த்தம்னா தண்ணி இருக்காது, சன்லைட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி அன்ஃபேவரபிள் கண்டிஷன் ஏதாவது வந்ததுன்னா என்ன ஆகும்னா அந்த செடி வந்து அது பக்கத்தில் வந்து ஒரு ஓட்டை, ஒரு குட்டி மைன்யூட் ஓட்டை மாதிரி வந்து அது ப்ரொவைட் பண்ணி வச்சிடும். ஸோ அது எதுக்குன்னா பிற்காலத்தில் அது வந்து ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது அந்த இடத்துலேருந்து ஒரு நியூ பிளான்ட் வந்து வளர்கிறதுக்காக அது ஏற்கனவே ஒரு போரை வந்து, அதாவது ஒரு குட்டி மைன்யூட் ஹோலை வந்து உருவாக்கிடும். ஸோ அதுதான் வந்து
spore formation. So இங்கே கொடுத்துருக்காங்க. So what do you mean by unfavorable condition? Scarcity of water, high temperature, nutrition deficiency in soil or unfavorable condition. ஸோ என்னென்ன அன்ஃபேவரபிள் கண்டிஷன்னாங்க வாட்டர் இல்லாமல் இருக்கிறது, ஒரு ஹை டெம்பரேச்சர் இருக்கிறது. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மஷ்ரூம், ஓகேவா. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மஷ்ரூம் இருக்குது. நம்ம சாப்பிட்றது மட்டுமே இல்லை, நம்ம கூடாத மஷ்ரூம்ஸ், பாய்சனஸ் மஷ்ரூம்ஸும் நிறையா வந்து இருக்கும். ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் மஷ்ரூம் வந்து தட் ரெய்னி சீசனில் ரொம்ப வந்து அந்த மழை பெஞ்சி அது ஒரு மாதிரி இருக்கிற சீசனில் தான் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் டு க்ரோ. ஸோ அது மாதிரி ஹை டெம்பரேச்சர் இருக்கிறப்போவோ இல்லை அந்த சாயிலில் வந்து அந்த நியூட்ரியன்ஸ் இல்லாதப்போவோ இதுதான் வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அன்ஃபேவரபிள் கண்டிஷனாக இருக்கும்போது நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் லைக் ஆல்கே, ஃபங்கே, மோஸ் அண்ட் ஃபர்ன்ஸ் ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆல்கே, ஃபங்கே, மோஸ் அண்ட் ஃபர்ன்ஸ் இந்த டைப் ஆஃப் பிளான்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா இட் ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ் விச் இஸ் நத்திங் பட் அ ஸ்மால் ஹோல். They germinate into a new plant when favorable condition are returns. ஸோ என்ன சொல்கிறாங்க, it starts to develop into a plant எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் வந்து ரிட்டர்ன் ஆகுதோ. ஸோ இப்போ வந்து வெயில் காலத்தில் மேபி அது வந்து ஒரு போர் வச்சுட்டு ஒரு ஹோல் வச்சுட்டு போகலாம். அது மழை பெய்கிறப்போ திருப்பியும் அந்த கண்டிஷன் வந்தப்போ இட் ஸ்டார்ட்ஸ் டு க்ரோ. அதுதான் வந்து ஸ்போர் ஃபார்மேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் பார்ட். ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். பிளான்ட்டோட பார்ட் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ஸ்டெம்மு, லீஃபு, ரூட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற செடிங்கள்லாம் வந்து எப்படிலாம் மாறி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டெம், மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட் இருக்குது, மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் இருக்குது, மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் வில் டேக் கேர்ஃபுல்லி ரிமூவ் எ ஃப்ரெஷ் கேரட் பிளான்ட் ஃப்ரம் த சாயில். ஸோ இங்கே வந்து கேரட் வந்து நம்ம எடுத்தோன்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டேப் ரூட். அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் ரூட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த சிங்கிள் ரூட்டை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கேரட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த கேஸ் ஆஃப் கேரட் பிளான்ட் இந்த டேப் ரூட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் தன் த யூஷுவல் பிளான்ட். ஸோ இங்கே என்ன பண்ணுதுன்னா இந்த கேரட் வில் ஸ்டோர் தி ஃபுட் ஐட்டம்ஸ், ஓகேவா. ஸோ நார்மலாக ஒரு பிளான்ட்டுக்கு ரூட் என்ன வேலை பண்ணுன்னா அதோட பிளான்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து மேல் நோக்கி போகணுன்னா அதோட வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த சாயிலில் இருக்கணும். அண்ட் மோரோவர் அந்த சாயிலில் இருக்க வாட்டரையும் மினரல்ஸையும் அந்த ரூட் வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ இங்கே வந்து என்னென்னா இங்கே என்ன பண்ணுதுன்னா கேரட் இட் ஸ்டோர்ஸ் தி ஃபுட், ஓகேவா. ஸோ ஸ்டெம் evolves to reach out the sunlight and also served to conduct water from roots to leaves. ஸோ இங்கேனா ஸ்டெம் எதுக்கு யூஸ் ஆகுது, ஸ்டெம் வந்து அந்த சன்லைட்டை நோக்கி மேலே வளர்கிறதுக்கும் அண்டு அதோட அந்த ரூட்ஸ்லேருந்து வாட்டரோ இல்லை மினரல்ஸோ இல்லை ஃபுட்டோ எல்லாத்தையும் வந்து அந்த பிளான்ட்டுக்கு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறதுக்கும் தான் ஸ்டெம் வந்து யூஸ் ஆகுது. ஹவவர் இன் சர்டன் பிளான்ட் ஸ்பீஷீஸ் ஸ்பெசிஃபிக் பார்ட் ஹாவ் எவால்வ்ட் ஃபர்தர் இன் அன்யூஷுவல் அண்ட் சர்ப்ரைசிங் வே டு மீட் சர்டன் அதர் ஸ்பெசிஃபிகேஷன் நீட்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுதுன்னா சம் ஸ்பெஷல் பிளான்ட்ஸ் வந்து இந்த ஸ்டெம், ரூட் அண்ட் லீவ்ஸோட பர்பஸை வந்து வேறு மாதிரி மாற்றிட்டு அது வந்து வேறு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் செய்யுது அப்படின்றாங்க. அண்ட் இன் சம் பிளான்ட்ஸ் ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் சேஞ்ச் a shape and structure to perform special functions like storage of food, mechanical support, protection and other vital function. ஸோ இந்த மாதிரி பிளான்ட்டில் இருக்க அந்த தேவைக்கேற்றாற் போல் இல்லை சூழ்நிலைக்கேற்ற மாதிரி நம்மளோட அந்த லீவ், ஸ்டெம் அண்ட் ரூட்டோட ஃபங்க்ஷனை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணோன்னா தட் இஸ் கால்ட் மாடிஃபிகேஷன். ஸோ மாடிஃபிகேஷனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கேக்டு, அதாவது அந்த களிச்செடிகள் இருக்கு இல்லையா, ஸோ அதோட லீஃப் வந்து எப்படி இருக்கும்னா இங்கே வந்து ஸ்டெம் மாதிரி ஆக்ட் ஆகும் அண்ட் ஸ்டெம்மு வந்து லீஃப் மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ லீஃபில் வந்து நார்மலாக ஸ்டெம்மில் தான் வந்து அந்த ஃபுட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இங்கே வந்து லீஃப் வந்து ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ பண்ணும். அண்ட் நடுவில் இருக்க ஸ்டெம் பார்ட் இருக்குல்ல, ஸ்பைன் பார்ட், அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸை வந்து பண்ணும் அப்படின்றாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ that's all for this video. We'll see about the modification of root, stem and leaves in the next video, and please subscribe if you don't want to miss the videos. Thank you.